Hi friends, welcome to Money Earning YouTube channel. இன்னைக்கு நம்மளோட வீடியோஸ் எப்படி ப்ராப்பரா YouTubeல அப்லோட் பண்றதுன்னு பார்க்க போறோம். முதல்ல உங்களுடைய மை சேனல் பேஜுக்கு வந்து போய்க்குங்க. போனதுக்கு அப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ மேனேஜர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜில் வீடியோ ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைடு கார்னரில். அதை கிளிக் பண்ணி அப்லோட் வீடியோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் அப்படின்னே வச்சுக்கோங்க. பப்ளிஷ் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா உங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணதுமே பப்ளிஷ் ஆயிரும், மக்களுக்கெல்லாம் போயிடும். அன்லிஸ்டட் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் யாருக்கு ஒரு 2 பேருக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா லிங்கை ஷேர் பண்ணினா அவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். ப்ரைவேட் அப்படின்னா யாருமே பார்க்க முடியாது. ஷெட்யூல் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் பப்ளிஷ் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் ஷெட்யூல் ஆப்ஷன். இப்போ ப்ரைவேட் அப்படின்னே வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ஐக்கான் மாதிரி இருக்கும், அம்புக்குறி மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டரில் எந்த இடத்துல வீடியோ வச்சுருக்கீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுங்க. வீடியோ வந்து அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்ம வீடியோக்கு வந்து டைட்டில் வந்து வைக்கணும். சிம்பிளாக சூப்பராக இருக்கிற மாதிரி ஒரு டைட்டில் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் வீடியோவில் என்ன சொல்ல வரீங்களோ அதை வந்து இந்த இடத்துல எழுதிக்கோங்க ஒரு 4-5 வரியா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஹவு டு கிரியேட் யூடியூப் சேனல் இந்த மாதிரி வீடியோ வச்சிருக்கேன். அதனால திஸ் வீடியோ கண்டெய்ன்ஸ் ஹவு டு கிரியேட் யூடியூப் சேனல் அந்த மாதிரி ஒரு ஹெட்டிங் மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு அடுத்தும் தெரியல அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு கூகுளில் வந்து போடுங்க. ஹவு டு கிரியேட் யூடியூப் சேனல் அப்படி போட்டிங்க அப்படின்னா அப்படி இல்லாட்டி வாட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட டைட்டிலில் போட்டிங்க அப்படின்னா கூகுளே ஒரு சில வார்த்தைகள் வந்து எடுத்துரும். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கூகுளோட தான் யூஸ் பண்ணணும், மற்றவங்க வெப்சைட்டில் உள்ளதை யூஸ் பண்ணிடக்கூடாது. இதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை வந்து போடுங்க. வீடியோ போய்க்கிறேன். வீடியோவில் உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை வந்து போட்டாச்சு. இதை நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. இப்போது வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் வந்து ரெடி ஆயாச்சு. அடுத்து வீடியோக்கு வந்து டேக் வந்து போடணும். டேக் அப்படின்னா என்னன்னா மக்கள் எதை மூலியமாக உங்களை வந்து சர்ச் பண்ணுவாங்க உங்கள் வீடியோவை. இப்போ நான் வீடியோவில் ஹவு டு கிரியேட் யூடியூப் சேனல் போட்டதுனால யாராவது ஹவு டு கிரியேட் யூடியூப் சேனல் போட்டால் என்னோட வீடியோ வரணும். அதுக்கப்புறம் ஹவு டு கிரியேட் யூடியூப் சேனல் தமிழ் அப்படின்னு போடுறேன். இந்த மாதிரி யாராவது சர்ச் பண்ணாலும் என்னோட வீடியோ வரணும். அடுத்து வந்து யூடியூப் டியூட்டோரியல் அப்படின்னு போட்டாலும் என்னோட வீடியோ வரணும். அந்த மாதிரி நீங்களா கற்பனை இல்லை உங்கள் வீடியோவை எப்படி சர்ச் பண்ணால் வரணுமோ அந்த மாதிரி டேக் வந்து போட்டுக்குங்க. அது பேர் தான் டேகு. கரெக்டாக வந்து போட்டுக்குங்க. வீடியோக்குள்ளதையும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம டேகையும் வந்து ரெடி பண்ணியாச்சு. வீடியோ டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் டேக்ஸ் எல்லாமே போட்டதுக்கப்புறம் அடுத்து தம்ப்நெயில் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். தம்ப்நெயில் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி வீடியோட தம்ப்நெயில் அதுவாகவே எடுத்துக்கிறோம். நீங்கள் கஸ்டம் தம்ப்நெயில் அப்படின்றத கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ண தம்ப்நெயில் வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டும் கூட. தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதே போல் சேனல் ஆர்ட்டு, அதே போல் லோகோ எப்படி கிரியேட் பண்ணணும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ மேலே வந்து டிரான்ஸ்லேஷன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது கேப்ஷன். இது நான் அடுத்து நான் சொல்கிறேன், தேவையில்லை இப்போதைக்கு. அடுத்து வந்து அட்வான்ஸ் செட்டிங்ஸ். இந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸில் கேட்டகரி அப்படின்ற இடத்துல உங்களுடைய கேட்டகரியை கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல வந்து கொடுக்கணும். என்னோடது எஜுகேஷன் அப்படின்றதுனால எஜுகேஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களோட கேமிங் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா என்டர்டைன்மெண்ட் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வீடியோட லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. அதுவும் கண்டிப்பாக செலக்ட் பண்ணணும். அடுத்து வந்து ரெக்கார்டிங் டேட்டு. நீங்கள் என்னைக்கு பப்ளிஷ் பண்ண போகிறீங்களோ அன்னைக்கு வந்துட்டு டுடே அப்படின்றத கிளிக் பண்ணி ரெக்கார்டிங் டேட் வந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அட்வான்ஸ் செட்டிங்ஸில் வேறு எதுவுமே கிடையாது. இது மட்டும் பண்ணால் போதும். வீடியோ இப்போ வந்து அப்லோட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வந்து லோடிங் ஆயிடுச்சு. கஸ்டம் தம்ப்நெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் மேலே போங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் டன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து உங்களோட லிங்க் வீடியோட லிங்க் வந்து தரும். இதை நீங்கள் காப்பி பண்ணி சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வீடியோ மேனேஜர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய வீடியோ மேனேஜருக்கு வந்து போயிடும். போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களோட வீடியோ. ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பூட்டு மாதிரி இருக்கும். இது வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணலை. இப்போ நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். எடிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. எடிட் பேஜுக்கு வந்துடும். எடிட் பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடில் இந்த இடத்துல கிளிக் பண்ணி ப்ரைவேட் அப்படின்ற இடத்துல பப்ளிஷ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து வீடியோ பப்ளிஷ் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் பப்ளிஷ் கொடுத்தோன்னே அவங்களுக்குலாம் நோட்டிஃபிகேஷன் போயிடும். இப்போ மேலே உள்ள பப்ளிஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ வந்து பப்ளிஷ் ஆயிரும். இப்போ எல்லாத்துக்குமே வந்து போயிடும். இப்போ வீடியோ மேனேஜர் போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பூட்டு இருந்த இடத்துல உலக உருண்டை வந்துருச்சு. இப்போ பப்ளிஷ் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியாச்சு. இது உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வியூஸ் வந்து வரும். அடுத்த வீடியோவில் அடுத்து எப்படி நிறைய வியூஸ் கொண்டு வருது நம்மளோட வீடியோக்கு அப்படின்றத பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.